Hi, hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்த்துட்டு விமல் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயரில் இந்த யூடியூப் ஜேர்னி வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி நம்ம வீடியோஸ் பண்ணியிருந்தோம், நமக்கு இதில் எவ்வளோ இன்கம் வந்துருந்துச்சு, இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோங்க. பேசிக்காக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும், யார் வேணால் யூடியூப்பை யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 2024 வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2024 ஜனவரி 1ஆம் தேதி நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து ஜூன் 30, 2020ஆம் தேதி ஒரு இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லாம் ரொம்பவே உள்ளே இருக்கும், பேச தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, சும்மா சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேங்க. ஸோ அந்த வீடியோலாம் வந்துட்டு இப்போ நான் டெலீட்டே பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வாய்ஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும், மைக்கும் இருக்காது, நான் பேசுகிறது சுத்தமாக வெளியிலே கேட்காது. கொடைக்கானல் போனப்போ அங்கே வந்துட்டு ஒரு பியர்ச்சோலா அப்படி சொல்லி ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சுங்க. அது போகிற வழியில் ஒரு வீடியோ எடுத்து அதை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனே வந்து வியூஸ் போகாது. நம்ம அப்போ தான் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது சுத்தமாகவே வந்துட்டு நமக்கு வந்து என்ன மாதிரி டைட்டில் வைக்கணும், தம்ப்நெயில் வைக்கணும், எந்த மாதிரி டேக் டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதணும் அப்படின்னு எதுவுமே தெரியாது. சும்மா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் போக பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்து இல்லை, நம்ம இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. அதனால ரேண்டமாக எனக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் அன்றைக்கி கிடைக்குதோ அதை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்டு வந்தேங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு டாய்ஸ் வாங்கியிருப்போம், அந்த டாயை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மரக்குதிரை வாங்கினோம், அதை பற்றி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ லவ் பேர்ட் வாங்கியிருந்தோன்னா அதை பற்றி இந்த மாதிரிலாம் போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோவா இதில் எதுவுமே வந்துட்டு வியூஸ் போகலை, இது வந்து நம்ம சரியாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நம்ம எதுக்காக இதை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இனிமேல் ட்ராவல் வீடியோஸ் போடலாம். ட்ராவல்னால் நம்ம உடனே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ட்ராவல் பண்ண முடியாது, அதுக்கான இன்கம் சோர்ஸ் இல்லை. அதனால் நம்ம ட்ராவல் இன்ஃபர்மேஷன் தரலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதை வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து ஆரம்பித்தோங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடியோ போட்டிருப்போம். அந்த 10 வீடியோவில் நல்லாவே வியூஸ் போயிருந்துச்சு. வியூஸ் போய் நமக்கு கிட்டத்தட்ட 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருந்துச்சு. சப்ஸ்கிரைபர்ஸும் அதில் கெயின் ஆகிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தபோது ஒரு ஸ்டேஜுக்குலாம் தொடர்ந்து பண்ண முடியல. ஏன்னா மொபைல் சர்வீஸ் ஷாப் அது வந்து வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் நம்ம மொத்தமாக நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் அதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ வெளியில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நிறைய இடத்துக்கு வேலைக்கு போய் வெளியூரில் கோயம்புத்தூரில் வேலைக்கு போய் அங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு அவ்வளோவா செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் திரும்ப எங்கள் ஊருக்கே வந்துட்டேன். எங்கள் ஊருக்கே வந்த பிறகு நான் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் டெலிவரியில் போய் ஜாயின் பண்ணேங்க. ஸோ அமேசான் டெலிவரியில் ஜாயின் பண்ண பிறகு அதை பற்றி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் இருந்துச்சு. சில வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு நான் வீடியோஸ் வந்து அப்பவும் டைம் இருக்காது, நம்ம காலையில் போய்ட்டோம்னா நைட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ வீடியோஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படி விட்டுருந்தேங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தீபாவளி சமயத்தில். ஆக்சிடென்ட் ஆன பிறகு அந்த வேலையும் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் ஸ்விக்கி வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துச்சு. ஸோ ஸ்விக்கி வந்தாலும் நானும் போய் ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஜாயின் பண்ணோடனே யாருமே வந்து நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தான், அவன் இருந்தாலும் நமக்கு ஏதாவது டவுட்னா வந்து கிளியர் பண்ணுவான். மற்றபடி இப்போ புதுசாக எனக்கு அடுத்த நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டாலோ இல்லை யாராவது அவங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்டாலோ அதை வந்து சொல்லித்தரதுக்கு யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதே நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணி அங்கே என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, எந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி இன்சென்டிவ் வருது, என்ன மாதிரிலாம் இங்கே ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ வந்துச்சு, ஜொமேட்டோயும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ பற்றி வீடியோ பண்ணும்போது நமக்கு வியூஸும் போக ஆரம்பிச்சு, ஓரளவு ரெகுலராக போட ஆரம்பித்தேங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதத்தோட 2 மாதத்தோட இந்த மாதிரி தான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கடுத்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோனால ஒவ்வொரு தடவையும் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ஒரு 15 வீடியோ பக்கம் போட அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு டைம் கிடச்சிச்சு. வீடியோவும் போட ஆரம்பித்தேன், வியூஸும் போக ஆரம்பிச்சுங்க. ஸோ இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக வீடியோஸ் போட்டுகிட்டே வந்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து எனக்கு ரொம்பவே டைம் இருக்கும், நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். சில சமயம் டைமே இருக்காது, அப்போ வீடியோஸே போட மாட்டேன். இப்படியே வந்துட்டு ரெகுலராக பண்ணல, ஆனால் வந்துட்டு முடிஞ்சளவு ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா அதை பற்றி வீடியோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சேனல் போய்ட்டு இருந்துச்சுங்க. ஸோ நான் வந்து 2020 வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்.
எனக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 2022 அதில் தான் வர ஆரம்பிச்சிச்சு. 2022 பாதிக்கு மேலே தான் அந்த இன்கம் வர ஆரம்பிக்கவும் அதை வச்சு நம்ம போகிற வேலையில் வர இன்கம் வச்சு அப்படியே வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 2023 வந்துச்சு. 2023 நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன். அப்படி போடும்போது நம்மளோட சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆரம்பிச்சிச்சு. வியூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போயிருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூடியூப்பே வந்து ஃபுல் டைமாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட யூடியூப் ஜேர்னி வந்து இருந்துச்சு. இன்னும் ஃபியூச்சரில் நம்ம இதே மாதிரி வீடியோஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தாங்க. நாம் ட்ராவல் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும், வெளியில் போய் நிறைய வீடியோஸ் எடுக்கணும், அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால ட்ராவல் வீடியோஸ் பண்ணணும் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது. முடிஞ்சளவு சீக்கிரமாக வந்துட்டு ஒரு ட்ராவல் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த யூடியூப் ஜேர்னி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ஒரு ரேண்டமாக என்றைக்கே ஒரு நாள் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டது தான். இது பண்ணணும்னு ஒரு முடிவோடு பண்ணலை. ஒவ்வொரு வீடியோவாக பண்ண நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி போட்டால் தான் வியூஸ்லாம் போகும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டேக், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனலை பில்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி 1 நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம் தான். யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாமல் யூடியூப்பில் வந்துட்டு நம்ம எதுவுமே கற்றுக்காமல் உள்ளே வந்து ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு நாளுமே படிப்படியாக கற்றுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த யூடியூப்பை யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி ஷேர் பண்ணுறது மூலிமா அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லி கமெண்ட்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை கான்டாக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பண்ண வேலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதே மாதிரி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கமும் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்னால உங்களை மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு கிடச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 2023 எனக்கு ரொம்பவே சூப்பராக போயிருக்கு. 2024 ரொம்ப ஒரு நல்ல குட் ஸ்டார்ட்டாகவே ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ இந்த 2023 எனக்கு எவ்வளோ இன்கம் வந்து இந்த யூடியூப்லேருந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணால் கூட அவங்க படிப்படியாக கற்றுக்கும் போது இந்த யூடியூப்லேருந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த இன்கம் வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. இப்போ வந்து மொபைலில் பார்க்குறேன், பார்த்துட்டு அதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் 28 டேஸில் வந்துட்டு நமக்கு இன்கமாக எவ்வளோ வந்திருக்குன்னா $61 வந்திருக்குங்க. அதுவே 365 நாள் இதுக்கு வந்து நம்மளோட இன்கம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா $795.97 $796 வச்சுக்கலாங்க. ஸோ இதுதான் நம்ம யூடியூப்பில் 1 இயரில் வந்துட்டு ஏர்ன் பண்ண ஒரு அமௌண்ட். ஸோ அப்போ $796 அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம். $796 இன் ருப்பின்னு போட்டோன்னா 66,315.95 ஸோ அப்ராக்சிமேட்டாக 66,300 வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த அமௌண்ட்டு நமக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் நமக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து டாலர் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து டாலர் ரேட் வந்து இப்போ இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து ஏறி இருக்குங்க. அப்படி பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு $66,000 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு $64,000 $66,000 கிடச்சிருக்கும். ஸோ $66,000 அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய அமௌண்ட் தான். 1 இயருக்கு நம்ம அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு $5,555. ஸோ அதை ஒரு மாதத்துக்கு பார்க்கும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணினாலும் இந்த $5,555 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவே எனக்கு இருந்துச்சுங்க. ஒரு மிடில் கிளாஸாக இருக்க நமக்கு இந்த $5,555 நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த யூடியூப்னால பார்த்தீங்கன்னா யாருனாலையும் இங்கே வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுங்க. இந்த 60,000 வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கனால நாம தான் வந்துட்டு நம்மளோட ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்கம்ங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டெய்லி லைஃப் ரன் பண்ணுறதுக்கே சரியாக போயிடுதுங்க. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சேனல்லையும் விமல் ஜேர்னி அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே ஜேர்னி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போடுவோங்க. ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது கற்றுக்கிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன வீடியோ போடணும்னு தோணுதோ அதை போட்டுருங்க. நாளைக்கே அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இந்த யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். நான் அப்படி தான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் நம்ம சேனல் வந்து இன்னுமே வந்துட்டு பெட்டர் இடத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம இந்த 1 இயர் ஃபுல்லாக இந்த 2024 இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டையும் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி இந்த 2024 அமையும் நினைக்கிறேங்க. ஸோ நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எனக்கு வந்து இந்த இயர் வந்து ரொம்பவே நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. உங்களுக்கும் இந்த இயர் நீங்கள் நினச்ச மாதிரியே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன்.
எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி லைஃப் எப்போ வேணால் மாறும். அதுக்காக நம்ம உழைச்சிட்டே இருந்தால் போதும். நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலையை பண்ணும்போது அதிலிருந்து நாம் வந்துட்டு வளரவும் முடியும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.